ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வீட்டில் கோதுமை மாவும் வாழைப்பழம் இருந்தால் இந்த மாதிரி ரொம்பவே சாஃப்டான ரொம்பவே டேஸ்டான இனிப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸ்னு கேட்டால் இந்த மாதிரி நல்ல சாஃப்டான நல்ல டேஸ்டான இனிப்பு போலி இது போல் செய்து பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த போலி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கிற பூர்ணம் பண்ணுறதுக்கு நான் சின்னதாக இந்த மாதிரி ஒரு 4 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். மீடியம் சைஸில் உங்கள்கிட்ட இருந்தால் அதை நீங்கள் ஒரு 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால 4 வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூனால் வாழைப்பழம் ஃபுல்லாக கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம மேல் மாவு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம மசிச்சு வச்ச வாழைப்பழத்துலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் கூட மாவில் சேர்த்து நம்ம பிசையும் போது அந்த மாவோட டேஸ்ட்டும் நல்லா அந்த வாழைப்பழம் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவை சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது மூடி வச்சுட்டு ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழ விழுதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெய்யோடு சேர்ந்து வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் இதை லேசாக நம்ம நெய்யோடு சேர்த்து வாழைப்பழம் வதக்கி விட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வாழைப்பழம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு ரவையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ரவை வாழைப்பழம் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு ரவை அந்த வாசம் வர வரைக்கும் நம்ம ரவை வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை வெந்து வரத்துக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. இப்போ கேஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வாழைப்பழம் ரவை எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்து வந்திருக்கும். இது கூட நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ சேர்த்துட்டு இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இனிப்புக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சர்க்கரை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெறும் வாழைப்பழம் மட்டும் வச்சு நம்ம பூர்ணம் ரெடி பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி வாழைப்பழம் கூட நம்ம தேங்காய் பூ ரவை எல்லாமே சேர்த்து செய்யும்போது அது நல்ல கெட்டித்தன்மை கொடுக்கும். உள்ளே வைக்க பூர்ணத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்ல கெட்டியாக இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது சூடு ஆறணுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம். சின்னதாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறிடுச்சுங்க. பூர்ணம் இன்னமும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு சின்னதாக எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா பூர்ணத்தையும் உருட்டி எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவும் நம்ம பூர்ணம் எடுத்த அதே அளவுக்கு மாவும் உருட்டி எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ நம்ம போலி தட்டி எடுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் கவரோ இல்லைன்னா வாழை இலையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாழை இலையில தான் செய்ய போகிறேன். உருட்டி வச்ச மாவை லேசாக தட்டிட்டு அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழ பூர்ணத்தை உள்ளே வச்சு மாவை நல்லா சீல் பண்ணிக்கோங்க. நல்லா சீல் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வெளியே எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம கொஞ்சமாக வெளியே எடுத்துட்டு இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கையால் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தமாக தட்டி விட்டிங்கன்னா நல்லா வட்டமாக இந்த மாதிரி போலி நமக்கு தட்டி எடுக்க முடியும். இப்போ நம்ம வாழையிலிருந்து எடுத்துட்டு நல்லா சூடான தோசைக்கல்லில் நம்ம போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு போலி மேலே எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு திருப்பி விட்டு எடுத்தால் நல்லா சூப்பரான வாழைப்பழ போலி ரெடி. பாருங்கள், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சியே நீங்கள் வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம போலியை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மறுபடியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நல்ல சாஃப்டான டேஸ்டான இனிப்பு போலி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கோதுமை மாவும் வாழைப்பழம் இருந்தால் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. தேங்க்யூ.